நமது வீட்டில் நமது பெரியவர்கள், நமது தாய் தகப்பன், அதாவது நமது தாத்தா பாட்டி கூட யாராவது, சித்தப்பா பெரியப்பா யாராவது யூஸ் பண்ணியிருந்தால் இன்னிலிருந்து கைவிடுங்க அப்படின்னு சொல்லி, பீடி சிகரெட் போன்ற பொருள்லாம் யூஸ் பண்ணால் இதுக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. போதைப் பொருள் மட்டும் இல்லை, நிறைய காரணங்களும் கேன்சர் வரலாம். இந்த புற்றுநோய் வந்து நம்ம வந்து ஏற்கனவே தம்பி அழகா சொன்னாங்க, சிகரெட் ஸ்மோக் பண்ணுறோமா, அடுத்து புகையில, இந்த புகையில வாய்க்குள்ள இந்த சுருட்டி புகையில வைப்பாங்க, புகையில யூஸ் பண்ணுறாங்களா, புகையில வெத்தலையில புகையில வச்சு யூஸ் பண்ணுவாங்க, நம்ம பாட்டிமார்கள்லாம் தாத்தாமாரெலாம் யூஸ் பண்ணுவாங்க, அதனால வருது. அதே மாதிரி ஆல்கஹால் அதிகமாக ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, இப்போ நம்ம ஸ்மோக் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, நம்முடைய நுரையீரல், நம்ம வீட்டில் வந்து அடுப்பு எரிக்கும் போது அந்த இடம் பார்த்தீங்கன்னா, அந்த அடுப்பு இருக்கிற இடம் எப்படி சொரிசொரியா கருப்பு கருப்பாக இருக்குமா, அந்த மாதிரி நம்முடைய லங்ஸ் வந்து சொரிசொரியா கருப்பு கருப்பாக ஆகும். முதல்ல புற்றுநோயோட ஆரம்ப அறிகுறி. அதுக்கடுத்து திரும்ப நம்ம ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோம். ஆல்கஹால் யூஸ் பண்ணாலும் எந்த புற்றுநோய் வருது, கல்லீரல் புற்றுநோய் வருது. ஆல்கஹால் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கல்லீரல் புற்றுநோய் வருது. அதாவது இந்த புற்றுநோய் வந்து ஆல்கஹாலோ இல்ல நம்ம ட்ரிங்க்ஸோ யூஸ் பண்ணா மட்டும் இல்ல, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள். இன்னைக்கு நம்ம வந்து அதிகமா வந்து அசைவத்தை எடுத்துக்கிறோம், காய்கறி பழங்களை தவிர்த்துட்டோம். காய்கறி பழங்களை நம்ம உணவுல அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கேன்சர் போன்ற நோய்கள் வராது. அதிகப்படியான உடல் உழைப்பு கம்மியாயிடுச்சு. முன்னாடி நல்லா விளையாடுவோம், கிரவுண்ட் ஓடுவோம், நல்லா விளையாடுவோம், என்னென்னமோ விளையாட்டுகள் விளையாடுவோம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு செல்ஃபி புற்றுநோய் வரும். புற்றுநோய் வந்து வெறும் சிகரெட்டுங்கிறது மெயின் காஸ், ட்ரிங்கிங்கிறது மெயின் காஸ். அது இல்லாதவங்களுக்கும் சிலர் பார்த்துட்டீங்கன்னா அவங்க டீ டோட்டலா இருப்பாங்க. டீ டோட்டலா என்னது, எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கும் கேன்சர் வரும். அது காரணம் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள். அதிகப்படியான வெளி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, தேவையில்ல எண்ணெய்களில் பொரிச்ச பண்டங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கு, கேன்சர் வரும். உங்களுக்கே அந்த கேன்சர் பற்றி இன்னைக்கு விழிப்புணர்வு கொடுக்குறோம். நிறைய பேருக்கு கேன்சர்னா என்னன்னு தெரியாது. சிலருக்கு வீட்டில் வந்து தொடர்ந்து இருமல் வந்துட்டே இருக்கும், என்ன காரணம் தெரியாம அதே இருமிட்டே இருப்பாங்க. மெடிக்கலில் போய் டேப்லெட் வாங்கி போடுவாங்க, சிறப்பு வாங்கி குடிப்பாங்க, சரியான ஒரு டாக்டரை போய் பார்க்க மாட்டாங்க. நம்ம தாத்தாவுக்காக இருக்கலாம், பாட்டிக்காக இருக்கலாம், சித்தப்பாக்காக இருக்கலாம், பெரியப்பா இருக்கலாம், யாராவது ஒரு ஆளுக்கு அப்படி பிரச்சனை இருக்கும். தொடர்ந்து சளி சுத்தல்கள் இருக்கும், தொடர்ந்து தீராத காய்ச்சல் இருக்கும். அப்ப இது எதனால வருதுன்றதை நம்ம செக் பண்ணணும். அந்த கேன்சர்ங்கிறது 4 ஸ்டேஜ் வச்சிருப்பாங்க. முதல் ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ் பிரச்சனை இல்லை, குணப்படுத்திடலாம். முதல் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிட்டோம், 2வது ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிட்டோம்னா நிச்சயமாக திருவாண்டத்தில் ஒரு கேன்சர் சென்டர் மத்திய அரசோட தொடர்பில் இருக்கு, நல்ல பக்காக்கியூர் மெட்ராஸ்ல இருக்கு. இப்படி பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கு புற்றுநோய் வந்து கதிர்வீச்சு, அதாவது இப்போ வந்து சயின்டிபிக் வந்து நிறைய கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி தெரியாது எதனால பாதிச்சாங்க, இறந்தாங்க தெரியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில நம்ம முதல்ல வந்து ஒரு இடத்துல நம்ம முட்டிய சிலருக்கு வலி இருந்துட்டே இருக்கும், ஒரு சின்ன கட்டி இருக்கும். நம்ம அப்பாவுக்கா இருக்கலாம், அம்மாவுக்கா இருக்கலாம், இல்ல பாட்டிக்கா இருக்கலாம், சாதாக்கா இருக்கலாம். அந்த வலி எதுக்கு இருக்குன்னு தெரியாம ஒரு அமிர்தாஞ்சலி தைலத்தை வாங்கி தடவிட்டே இருப்பாங்க. ஆனா நானாளோட பார்க்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு கட்டியா இருக்கிறது ஒரு கேன்சர் கட்டியா இருக்கும்.